எஸ்ஐபி பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாம எதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு செலவு பண்ணும்? 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் எஸ்ஐபி ஒழுங்கா பண்ணா அதை விட அதிகமாவே சேர்க்க முடியும்ன்ற கேள்வியை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா 1 கோடியை விட டபுளா கூட சேர்த்துக்க முடியும். ஆனா இங்க பாக்குற இந்த 2 கோடியை சேர்க்கணும்னா 3 விஷயம் முக்கியமானது. ஒண்ணு, நம்ம இருக்கணும், தொடர்ந்து சம்பாதிச்சுட்டே இருக்கணும். அதை விட இம்பார்ட்டன்டா இந்த 20 வருஷமும் ஒரு மாசம் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். 20 வருஷம்லாம் எப்படியும் நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் ஒருத்தர் கான்பிடென்டாவே இருந்தாலும் லைஃப் அவ்வளவு சர்டனான விஷயம்லாம் கிடையாது. எதிர்பாராம ஒரு சில மாசம் கழியோ இல்ல ஏன் 10 வருஷம் கழிச்சு ஏதாவது தப்பா நடந்தா கூட இந்த 2 கோடி கனவு வந்தது கனவா மட்டும்தான் இருக்கும். இந்த டார்கெட்டுக்கு கிட்ட கூட போக மாட்டாங்க அந்த ஃபேமிலி. ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ் வரும்போது இந்த மாதிரி எந்த வெயிட்டிங் பீரியடும் கிடையாது. நம்ம எடுத்த முதல் நாள்ல இருந்து, அதாவது முதல் பிரீமியம் கட்டின நாள்ல இருந்து நமக்கு ஏதாவது தப்பா நடந்ததுன்னா இந்த 1 கோடியோ இல்ல 2 கோடி கவரேஜ் எடுத்தோம்னா இந்த மொத்த பணமும் நம்ம ஃபேமிலிக்கு போய் சேரும். இன்ஃபேக்ட் 2 கோடி ரூபாய் ஒருத்தான கவரேஜ் வெறும் 600 ரூபாய் 700 ரூபாய் பிரீமியம் எடுக்க முடியும். இதனாலதான் டேர்ம் இன்சூரன்ஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. எஸ்ஐபின்றது வெல்த் பில்ட் பண்றதுக்கு, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த வெல்த் பில்ட் பண்றவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இதுவா அதுவான்ற சாய்ஸ்லாம் கிடையாது, ரெண்டுமே அவசியம். அதுவும் உங்களோட வருமானத்தை நம்பி தான் உங்க குடும்பம் இருக்குன்னா உங்க பேர்ல கட்டாயமா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்கனாலும் உங்களுக்கு முதல்ல கொடுக்கப்படுற பிளானே ஓகே சொல்லிடாதீங்க. 3-4 பாலிசியா கம்பேர் பண்ணி பாருங்க. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, பிரீமியம் குறைவா இருக்கா, ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கான்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. 50க்கும் மேற்பட்ட ப்ரொவைடர்ஸா ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி நல்ல பிளான் வாங்கினா பயோல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல வாங்கினால 15% வரைக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இது வரைக்கும் உங்க பேர்ல டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அதை உடனே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. பயோல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க.